கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். ஆண்ட்ராய்டு ஆப் வந்து எப்படி வித் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு கோடிங் நாலேஜும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து எப்படி ஆண்ட்ராய்டு ஆப் வந்து டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் உங்களுடைய நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை வந்து வெயிட் பண்ண வைக்கணுங்கிற ஒரு ஆசை வந்து எனக்கு கிடையாது. அதான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ வந்து அதான் அடுத்த நாள் அந்த வீடியோக்கு அடுத்த நாளே போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப் வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். அதை எப்படி ப்ளே ஸ்டோரில் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறது, அதில் வந்து எப்படி ப்ளே ஸ்டோரில் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். ஏன்னா இது முக்கியமான கான்செப்ட்னால கொஞ்சம் ப்ரீஃபாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைனா நான் ஒரு சில இடத்துல ஏன் பண்ண முடியாது. ஓகே. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நேத்து வந்து நம்ம உங்களுக்கு லைவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ப வந்து கிரியேட் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா? அந்த ஆப்ப வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு விஷயம் அது. என்னுடைய ஆப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஓப்பன் பண்ணி காட்டல அந்த இடத்துல, அந்த வீடியோல. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து உங்களுடைய சேர்ந்து வந்து லைவா வந்து பார்த்தீங்கன்னா, ஆப் வந்து கிரியேட் பண்ண ஆப் தான் இது. மேல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கஃபேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. பக்கத்துல 2 அப்படியே சைடுல தள்ளிட்டே வந்தோம்னா, இந்த மாரி பேஜஸ்லாம் தனித்தனியா கொடுத்து ஜாப்ஸு, Facebook பேஜ், ட்விட்டரு, ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியா யூடியூப்லாம் சொல்லி குடுத்துருக்காங்க. இது போல தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆப்பும் இருக்க போது. நீங்க எப்படி கிரியேட் பண்ணீங்களா? எப்படி டிசைன் பண்ணீங்கங்கிறது அது உங்களுக்கு தான் தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்டா ரொம்பவும் ப்ரொஃபஷனலுக்கு இல்லாம, ரொம்பவும் லோ அளவுக்கு இல்லாம, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, உருவாக்கியாச்சு. இதான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஆப்பு. இதே மாதிரியே கண்டிப்பா நீங்களுமே கிரியேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இதில ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, பெர்சனலா பேசணும்னு நெனச்சீங்கன்னா, இன்ஸ்டா ஐடி குடுத்துருக்கேன். அதில போயிட்டு நீங்க வந்து சேட் போட்டீங்கன்னா, நான் பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? ஓகே. இப்போ நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, ஒரு சின்ன அப்டேட் குடுத்துட்டு போயிடுறேன். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பு. இந்த டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் வீடியோக்கு கீழ இருக்கு. இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு ஜாப் போயிட்டுருப்பீங்க. உங்களுக்கு பார்ட் டைமாக ஜாப் வேணும். அதாவது வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். எப்படி வந்து ஜாப் பண்ணணும், எந்த மாதிரி ஒர்க் பண்ணணுங்கிறத நாங்கள் வந்து லைவாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பீப்புளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இதில் பாதி பேருடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் உங்களுக்கு வந்து சண்டே தான். மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒர்க் சண்டே மட்டும்தான் உங்களுக்கு லீவாக இருக்கும். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போய் காலையில் எந்திரிச்சு சாப்பிட்டும் சாப்பிடாம வேலைக்கு போவீங்க. ஆனால் இந்த குரூப்பில் இருக்கக்கூடியவங்க பாதி பேருடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே சண்டே தான். ஏன்னா வீட்டில் இருந்துகிட்டே இவங்களாம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க நினச்சா ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய சேலரியை அவங்க தான் தீர்மானிக்க போகிறாங்க. இந்த மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா குரூப்பில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் எல்லாமே கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான அப்டேட்டு. அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபேமிலி மெம்பராக நினச்சி கேட்டுக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க பி பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தயவுசெய்து ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஒரு 9 இயர் பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வந்து அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, ஆப்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க சென்னையில் இந்த ராஜாஜி ஹாஸ்பிட்டல் பக்கத்துலையோ இல்லை கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்தீங்க, நியர்பை டிஸ்டன்ஸில் இருந்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி எங்கே வரணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த 9 இயர் பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. தேங்க்யூ. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் ஏபிகே ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஃபைலை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணுறது, இது வந்து 2 விதத்தில் பண்ணலாம். அதாவது ஏபிகே ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பட்டு அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த சைடு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு பே பண்ணால் மட்டும்தான் உள்ளே வந்து உங்களுடைய ஆப்பை வந்து பப்ளிஷ் பண்ணவே விடுவாங்க. அது 2 விதத்தில் பண்ணலாம். 2 விதத்தையும் உங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து ஷார்ட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன். நல்லா கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே கன்சோல் இருக்குது பார்த்தீங்களா? இதை உங்களுடைய கூகுளில் போட்டிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் கோ டு ப்ளே கன்சோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் அண்ட் நியூ டெவலப்மெண்ட் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல உங்களுடைய பேர் பப்ளிக் டெவலப்பர் நேம் இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் மெயில் ஐடி இருக்கும். 3வது உங்களுடைய காண்டாக்ட் நம்பர். இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல டிக் பட்டன் இருக்கும். இதை டிக் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட் அண்ட் பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
ஒரு $25 வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நீங்கள் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஏபிகே ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து பப்ளிஷ் பண்ண விடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அண்டு ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு $25 வந்து கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2வது விதத்தில் எப்படி பண்ணலாங்கிற சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு வெப்சைட்டில் வந்து ஆப் வந்து க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்லேயே நம்ம வந்து லான்ச் பண்ணலாம். ப்ளே ஸ்டோரில் டேரெக்டாக பண்ணலாம். பட் இதில் என்ன ஒரு கண்டிஷன், என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, நம்ம ரெவென்யூ எடுக்கிறோம் பார்த்தீங்களா, கூகுள் ஆடு மூலியமாவோ இல்லை ஆட் மப் மூலியமாவோ நம்ம வந்து மானிட்டைஸ் பண்ணி நம்மளோட ஆப்பை இதில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு, அதாவது 50% ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுக்கணும். மீதி 50 தான் நம்மளுக்கு வரும். இப்போ இந்த இடத்துல ஆப் மூலியமாக ஒரு மாதம் ஒரு $1000 சம்பாரிச்சிருக்கீங்கன்னா $500 இந்த கம்பெனிக்காரங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதாவது இந்த ஆப் கெஸ்டர்னு சொல்லிட்டு இருக்காங்களா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அமௌண்ட் கொடுக்கணும். அப்போ தான் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ளே ஸ்டோரில் வந்து பப்ளிஷ் பண்ண விடுவாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஏன்னா ஃப்ரீயாகவே நம்மளுக்கு வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணுறதுலேருந்து ஆப்பு க்ரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே டெம்ப்ளேட் எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. இதே ஒரு ஆப்பை நேற்று நம்ம லான்ச் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணல அந்த ஆப்பு வெளியில் போய்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா குறைஞ்சது உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு $5000 மேலேயே கேட்பாங்க. $5000 மேலே கொடுத்தா தான் இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அதே ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு $5000 கேட்பாங்க. டோட்டலாக ஒரு $10,000 $15,000 இருந்தால் உங்களுடைய ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி அமௌண்ட்லாம் கொடுத்து பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இப்போ இதுலேயும் எப்படி வந்து பப்ளிஷ் பண்ணுறோம்னு பாருங்கள். இந்த இடத்துல பப்ளிஷ்னு சொல்லிட்டு இருக்கோம், இல்லை மானிட்டைசேஷன் இருக்கும் பாருங்கள். அது மானிட்டைஸ்லாம் கிளிக் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. கைட்லைன்ஸ்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பப்ளிஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் $25 தான் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், பே வந்து பார்த்திங்கன்னா 25 ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபில் யுவர் வெரிஃபை ஐடென்டி எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்ரியேட் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணி விடணும். அதான் இந்த இடத்துல கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணணுங்கிறத உங்களே ஒரு லைவாக டெமோ மூலியமாகவும் கொடுத்துட்றாங்க. இதே போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப்ஸையும் ப்ளே ஸ்டோரில் ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் வேலை. 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணலாம். ஆனால் குறைஞ்சது 3 நாள் டைம் எடுத்துக்கிறோம். எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து பப்ளிஷ் வந்து கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா கூகுள் சைட்லேருந்து நம்மளுடைய ஆப்பெல்லாம் ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. நம்மளுடைய ஆப் எந்த மாதிரி ஆப்பு, ஏதாவது அடல்ட் கண்டென்ட்லாம் உள்ளே போட்டிருக்குமா, இல்லை ஏதாவது தப்பான விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஆப்பில் இருக்கா, இல்லை நல்லா தான் வந்து பார்த்திங்கன்னா கூகுளுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆப் வந்து நல்லா இருக்குது, கண்டிப்பாக மக்கள் பார்க்கக்கூடிய விசிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, நல்ல ஒரு ஜென்யூனான ஆப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டெவலப் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயத்தை நேற்றே சொல்ல மறந்துட்டேன். ஆப் உருவாக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாடிக்கையாளர் கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெர்மிஷன் அளவு வந்து கேட்கும். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பே ஓப்பன் பண்ணுறோம்னா கான்டாக்ட் வந்து பெர்மிஷன் கேட்குது, ஆடியோ பெர்மிஷன், கேமரா பெர்மிஷன் கேட்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்களுடைய ஆப்பில் பெர்மிஷன் கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கேட்டது ஓகே ரைட்டு. தேவையில்லாமல் விஷயங்களுக்கு நம்ம வந்து கான்டாக்ட் நம்பரோ இல்லை ஃபோட்டோவோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடாது. அது வந்து சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா குற்றம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷாப்பிங் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷாப்பிங்க்கு என்ன தேவை, மினிமம் எனக்கு தெரிஞ்ச ஷாப்பிங்க்கு டெக்ஸ்ட் கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னபிளில் வேணும்னு சொல்லி நம்ம வாங்கிக்கலாம். அவங்க அந்த பெர்மிஷன் வேணும். முடிஞ்சால் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். இந்த ஃபோட்டோ வாங்குறது, கேமராவை ஆன் பண்ணி வைக்கிறது, ரெக்கார்டு விஷன் வேணுங்கிறத இந்த மாதிரிலாம் அன்வான்டத்தனமாக பெர்மிஷன் வந்து கஸ்டமர்கிட்டருந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா உங்களுடைய ஆப் வந்து ரிவ்யூவிலே இருக்கும். ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன். இதில் ஏதாவது நான் விட்டு போயிருந்தேன் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் இன்ஸ்டா ஐடி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் அண்ட் வெப்சைட்டை பற்றி சந்திக்கலாம். இன்னி வரக்கூடிய காலங்களில் வெப்சைட் அண்ட் பிளாகர்ஸ் அது சம்மந்தமாக வந்து போகிறோம். அதனால் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துக்கோங்க. என்ன டவுட்ஸ்லாம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன ரீசனுங்கிறத ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.